திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் சட்டப்படி பார்த்துக் கொள்கிறேன். கடும் கோபத்தை வெளிப்படுத்திய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். கடந்த கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டுமென நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்படாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் மற்றும் கோவில் செயல் அதிகாரி ஆகியோர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினர். அதே நேரத்தில் அவமதிப்பு மனுக்களுக்கு எதிராக மேல்முறையீடும் செய்திருந்தனர். இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த சூழலில் அவமதிப்பு மனுக்கள் மார்ச் 18ஆம் தேதி மீண்டும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தன. அப்போது அரசு தரப்பு தனி நீதிபதி முன்பு நிலுவையில் உள்ள அனைத்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளுக்கும் இரு நீதிபதிகள் அமர்வு தடை விதித்துள்ளது என தெரிவித்தது. இதற்கு எதிராக மனுதாரர் தரப்பு டிசம்பர் 4ஆம் தேதி வழங்கப்பட்ட உத்தரவிற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது, அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அல்ல என்று வாதிட்டது. இதை கவனமாக கேட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், முழு அவமதிப்பு நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டதாக அந்த உத்தரவில் எங்கு கூறப்பட்டுள்ளது? அதில் ஏப்ரல் 8 வரை இடைக்கால தடை என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு, அனைத்து தொடர்புடைய மனுக்களுக்கும் பொதுவான இடைக்கால தடை அமலில் உள்ளது. இதுகுறித்து பதிவுத்துறையிடம் விளக்கம் கேட்டால் தெளிவு கிடைக்கும் என்று தெரிவித்தது. அதற்கு நீதிபதி, இரு நீதிபதிகள் அமர்வில் என்ன விவாதிக்கப்பட்டது எனக்கு எப்படி தெரியும் என்று கூறினார். அதற்கு மீண்டும் அரசு தரப்பு பதிவுத்துறையிடம் அறிக்கை பெறலாம் என வலியுறுத்தியது. இதற்கு பதிலளித்த நீதிபதி, அது என் பொறுப்பு அல்ல என்று தெளிவுபடுத்தினார். மேலும் இரு நீதிபதிகள் வழங்கிய இடைக்கால உத்தரவின்படி நான் செயல்படுவேன். நீதிமன்ற உத்தரவுகளை மதிப்பது என் கடமை. ஆனால் என் உத்தரவுகள் வெளிப்படையாக மீறப்படுகின்றன. இவ்வாறு பிடிவாதமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று அரசு தரப்பை கண்டித்தார் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். இதற்கு அரசு தரப்பு, ஏன் இவ்வாறு எண்ணுகிறீர்கள் என்று கேட்டது. இதையடுத்து நீதிபதி, காவல் ஆணையரும் துணை காவல் ஆணையரும் ஏன் ஆஜராகவில்லை? அவர்களுக்கு விலக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக நினைக்கிறார்களா? இனிமேல் அவர்களை நான் நேரில் பார்க்க விரும்பவில்லை. இதை சட்டப்படி நான் கையாளுவேன் என்று கடுமையாக தெரிவித்தார் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். மேலும் மதுரை மாவட்ட ஆட்சியரும் காவல் ஆணையரும் தாக்கல் செய்த மனுக்களை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அவற்றை தனி நீதிபதியே தீர்மானிக்க வேண்டும் என்று முன்பே கூறியிருந்தது. அந்த உத்தரவும் சமீபத்திய இடைக்கால தடையும் ஒன்றுக்கொன்று முரண்படவில்லை என்றும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறிப்பிட்டார். இதனால் முழுமையான அவமதிப்பு நடவடிக்கைகளுக்கு தடை இல்லை என்று கருதலாம். அதன்படி இந்த மனுக்களின் விசாரணை தொடரும் என்றும் வழக்கு ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்றும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்தார்.